தேவனுடைய வெளியேறு பெற்ற நாமும் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து 1 யோவான் நிருபத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் நாம் சிந்திக்கவிருக்கின்ற பாடத்தின் மூலமாக தேவன் தாமே நம்மோட பேசுவாராக. கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்த பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை இருக்கின்ற வசனத்தை நாம் தியானித்தோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை இருக்கின்ற வசனங்களை வாசித்தோம், அதிலே தியானித்தோம். அதிலே லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை என்ற தலைப்பில் தான் அந்த வசனத்தை நாம் சிந்தித்தோம். ஏனென்றால் ஒருவர் அல்லது ஒரு விசுவாசி நான் தான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லி இருக்கின்ற கட்டளைகளுக்கு நிச்சயம் கீழ்ப்படிவான் என்பது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கீழ்ப்படியும் நேரத்திலே தேவனுடைய அன்பு அந்த நபருடைய வாழ்க்கையிலே மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். அது போலவே அவருடைய நடக்கை என்பது இயேசு கிறிஸ்து நடந்ததை போல இவருடைய வாழ்க்கையினுடைய நடக்கையும் நிச்சயம் காணப்படும் என்பது இதிலே நாம் சிந்தித்த விஷயமாக இருக்கிறது. So if a person says that I know God, then he will certainly keep the commandments of God. And if he keeps the commandment of God, it is for sure that the love of God will be perfected in his life. And second to it is that he who says that God or he abides in God, then he will also walk as Jesus walked. இயேசு கிறிஸ்து நடந்ததை போல அவனுடைய வாழ்க்கையினுடைய நடக்கையும் வாழ்க்கை முறைகளும் நிச்சயம் காணப்படும் என்பது இதில் நாம் கற்றுக்கொண்ட பாடமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து இன்றைக்கு 7ஆம் வசனம் துவங்கி 11வது வசனம் வரைக்குமாக இருக்கின்ற விஷயத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 7 முதல் 11 வரை இருக்கின்ற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் ஒருவேளை இதை நன்றாய் அறிந்திருக்கக்கூடிய, ஒருவேளை அடிக்கடி நாம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு வசனமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் இது ஒருவரையொருவர் அன்பு கூறக்கூடிய வசனம் என்று எடுத்து சொல்லப்படும் நேரத்திலே இந்த வசனத்தை தவிர்த்து எந்த செய்தியும் சொல்லப்படுவதில்லை. சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லும் பட்சத்திலே அல்லது ஒருவருக்கொருவர் நாம் நேசிக்க வேண்டும், பரிவை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த வசனங்களை நிச்சயமாக நாம் அடிக்கோடு விட்டு சொல்வது வழக்கமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 9 முதல் 11 வரை இருக்கின்ற வசனங்களை நாம் பொதுவாக சொல்வது உண்டு. ஆகவே இன்றைக்கு இந்த 7 முதல் 11 வசனங்களை நாம் வாசித்து அதனை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவாவியானவர் தாமே இன்றைக்கும் தொடர்ந்து நம்மோட பேசுவாராக. இதனுடைய எதற்கென்று நான் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு லவ்விங் ஆஃப் லைஃப் ஆஃப் லவ்விங் ஒன் அனதர். ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய ஒரு ஜீவியம், ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதுதான் இந்த 7 முதல் 11 வரை இருக்கின்ற வசனத்தை நாம் படிக்கும் பொழுது கற்றுக்கொள்கிறோம். பொதுவாக இந்த உலகத்திலே அன்பு என்று சொல்லப்படும் பொழுது அது ஒரு பொதுவான ஒரு மொழியாக இருக்கிறது, இயல்பாக தோன்றக்கூடிய ஒரு மொழி. லவ் இஸ் a common and a natural language for human beings in particular. குறிப்பாக இந்த அன்பு என்ற இந்த உணர்வு நாம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய, இயல்பாக வரக்கூடிய ஒன்றாக, ஒரு பண்பாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த அன்பு என்பது ஒரு ப்ரிடாமினன்டான ஒரு தீம், அதிக மேலோங்கி இருக்கக்கூடிய, அதிகமாய் காட்சியளிக்கக்கூடிய ஒரு பண்பாக இந்த அன்பு காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுதும் கூட அன்பு என்ற அந்த வார்த்தை or the word called love is something that is more used frequently than anything else. அன்பு என்ற அந்த வார்த்தையை உலகத்தில் நாம் பார்த்தாலும் கூட அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே தவறான முறையிலே பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதற்கும் அன்புதான் முதலாவதாக வருகின்றதை நாம் காண முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதில் அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நாம் சிந்தித்த அந்த டெஸ்ட், அதனுடைய பரீட்சையை முன்பதாக 3 முதல் 6 வரை இருக்கின்ற வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரிலே நான் நிலைத்திருக்கிறேன், கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வாயானால் அதற்கு ஏதுவாக அப்போஸ்தலனாகிய யோவான் வைத்திருக்கக்கூடிய பரீட்சை, அவருடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிவாய், அவரை போலவே உன் வாழ்க்கையினுடைய நடக்கையும் காணப்படும் என்பது அதற்கு பரீட்சையாக வைத்தார். So if we say that we know God, then it is for sure that our walk and our talk will be like Christ. கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையினுடைய நடக்கையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பேச்சும் காணப்படும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது இருந்தால் அது நிச்சயம் இருக்கும் என்று சொல்கிறார். இரண்டாவதாக ஒரு மாரல் டெஸ்டை இங்கே அவர் வைக்கிறார். ஒரு சன்மார்க்க ரீதியாக அல்லது ஒரு ரிலேஷனல் டெஸ்ட், ஒரு நபருக்கும் மற்றொரு நபருக்கும், சபையில இருக்கின்ற ஒரு விசுவாசிக்கும் மற்றொரு விசுவாசிக்கும் இடையிலே காணப்படக்கூடிய உறவுக்கு அடிப்படையில வரும் பொழுது அந்த உறவிலே என் பரீட்சையை வைக்கலாம். What could be the highest quality of the test that can be kept for
the relation between a brother and a brother, or a sister and a sister, or when we come together as a family, what is the relational test that we can have? எப்பேற்பட்ட உறவு ரீதியான ஒரு பரீட்சையை நாம் ஒரு குடும்பமாக அல்லது ஒரு கூடுகையாக, சகோதர சகோதரிகளாக, குடும்பங்களாக, தனிநபர்களாக நாம் கூடி வரும் பொழுது நம்மை நாம வைத்து நாம் சிந்திக்க முடியும் என்பதைத்தான் இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே அதைத்தான் நீங்க சொல்லும் பொழுது, இஃப் யூ லவ் ஒன் another, நீங்க ஒருவர் ஒருவர் நேசித்தால், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் ஒளியிலே நடந்தால் நிச்சயமாக நேசிப்பீர்கள். இதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறார். ஆகவே இதனை சொல்லிக் கொண்டு வரும் விஷயங்களை நாம் 3 பிரிவாக நாம் பிரித்து இந்த நாளில நாம் தியானிக்கவிருக்கிறோம். So I would like to divide this portion into 3 passages and dwell upon it. இதுல 3 பிரிவாக நாம் பிரித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். முதலாவதாக 7வது வசனம். 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, the love as the old commandment, பழைய கற்பனையாக சொல்லப்பட்ட அன்பு. இது ஆதி முதற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கற்பனையாக இருக்கிறது. ஏதோ இன்றைக்கு புதிதாக நவயுக சிந்தனையாக அல்லது புதிய யுக சிந்தனை என்று இன்றைக்கெல்லாம் நாம் சொல்லுவோம். இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் நியூ. ஆனால் இந்த கற்பனை ஆதிகாலம் துவங்கியே இருக்கின்றதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் 7வது வசனத்தில் சொல்கிறார். அந்த வசனத்தை நாம் முதலாவது வாசிப்போமே. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கின்ற வசனம் தானே. Brethren, I write no new commandment unto you, but an old commandment which you had from the beginning. The old commandment is the word which you have heard from the beginning. ஆகவே இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் விஷயம் என்னவென்றால், the love is not something that is emerging new from the times of the apostles or from the times of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்த நாட்களிலே அல்லது அப்போஸ்தலருடைய காலகட்டங்களிலே இந்த அன்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த கற்பனை ஏதோ புதிதாக தோன்றிய ஒன்றல்ல, மாறாக இது பழமையான ஒரு சிந்தனை. It is not something, a novel idea that we have founded ourselves, but it is something that was there from the beginning. இது ஏன் என்று இதை நான் சொல்கிறேன் என்றால், இங்க வாசிக்கும் பொழுது இதனுடைய சூழலிலே வாசிக்கும் பொழுது, இதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் துவங்கி நீங்கள் வாசிக்கும் பொழுது, சகோதரனை பகைக்கிறவன், அதே போல 10வது வசனத்திலே சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்படும் பொழுது, இங்கே சொல்லப்பட்ட இந்த ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அன்பு, அதே போல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், 1 John chapter 3 verse 11 நாம் வாசிக்கும் பொழுது அந்த பகுதியிலும் சொல்லப்படக்கூடிய அன்பு, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது, இந்த வசனங்கள், இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் ஆதி முதற்கொண்டே அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் முதற்கொண்டு அல்லது ஆதி முதற்கொண்டே இந்த விஷயங்கள் நமக்கு எடுத்து சொல்லப்பட்ட சத்தியங்களாக இருக்கின்றது. அப்படியானால் இது எப்பொழுது எடுத்து சொல்லப்பட்டது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்த நாட்களிலே யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே அதனை கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்கிறார். இட் இஸ் a new commandment I give unto you that you should love one another. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சொல்லும் பொழுது அந்த இடத்திலே ஒரு புதிய ஒரு கற்பனையே சொன்னார்? இல்லை இல்லை, மாறாக ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ள ஒரு கற்பனையைத்தான் ஆண்டவர் எடுத்து அதனை அவர்களுக்கு சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனைத்தான் நான் இங்கே சொல்லும் பொழுது, இங்கே ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அதனை காண முடியும். உபாகமத்தினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், Deuteronomy chapter 6 verse 5. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதே போல லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம், Leviticus chapter 19 and verse 18. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். அங்கே நாம் என்ன வாசிக்கின்றோம்? பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அங்கே சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ அன்பு கூற வேண்டும், நீ அன்பு கூற வேண்டும் என்பதே கற்பனையாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் நீ ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும், அதே போல நீ தேவனையும் அன்பு கூற வேண்டும் என்று உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இரு விஷயங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துதான் யோவான் சுவிசேஷத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்திலே அவர் சொல்கிறார். இந்த விஷயங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிட்டு
1 யோவானுடைய 2ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் கேட்டிருக்கின்ற விஷயங்கள், நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த கற்பனை பழைய கற்பனையாக இருக்கு. It is an old commandment. It is not something that is new, not something that is novel from the thought that has been induced by me. என்னால் இது உருவாக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு கற்பனை அல்ல. ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய இந்த ஞானவாதிகள் புதிய புதிய சிந்தனைகளை, புதிய புதிய யுக்திகளை, நவயுக சிந்தனைகளை அந்த நாட்களிலே புதுமையாக சபைக்குள்ளே பூத்திக் கொண்டிருந்தார்கள். அது நிமித்தமாகத்தான் அவர்களை குறிப்பிட்டு யோவான் எழுதும் பொழுது அவர்களை கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொன்னார். ஆனால் யோவான் இங்கு எழுதுகின்ற விஷயமானது, நீங்கள் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது இன்றைக்கு தோன்றிய ஒரு சிந்தனை அல்ல. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்த நாட்களிலேயே இது சொல்லப்பட்ட ஒரு சிந்தனையாக இருக்கிறது. It was the commandment which was told when we have heard the gospel for the first time in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுவிசேஷத்தை அல்லது 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் எப்பொழுது கேட்டோமோ அந்த நாள் துவங்கியே இந்த குறிப்பிட்ட கற்பனை நிலுவையில் இருக்கின்றது. It has come into the existence when we have heard the gospel for the first time. It was right there from the time of the teaching of the apostles. அப்போஸ்தலருடைய போதனை எப்பொழுதிருந்து நிலுவையில் வந்ததோ அந்த நாள் துவங்கியே இந்த குறிப்பிட்ட போதனை உள்ளே வந்திருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்க எடுத்துரைக்கிறார். அப்படியானால் இதிலே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? Love is not something that is novel have come to it in the first century of Christianity, but it is the basic of Christian nature or கிறிஸ்தவ பண்புகளிலே மிக மிக பிரதானமாக மிக மிக அடிப்படையாக விளங்க வேண்டிய ஒரு குணாதிசயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அன்பு என்பதாக இருக்கிறது. ஏன் இதனை சொல்கிறேன் என்றால், இதனை சொல்லுவதனுடைய காரணம் என்ன? கிறிஸ்தவமே என்பது அன்பின் அடிப்படையிலே விளங்கக்கூடிய ஒரு கோட்பாடாக இருக்கிறது, அல்லது அன்பின் அடிப்படையிலே பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. Take any other religion in the world, take any other or any method of reaching God or any method of God reaching man. தேவன் மனுஷனை அடைகின்றதும் அல்லது மனுஷன் தேவனை அடையக்கூடிய எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு வழிமுறையாக எந்த ஒரு கோட்பாடாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து ஆய்வு செய்து பார்த்தாலும் அதற்கும் கிறிஸ்தவத்திற்கும் இருக்கக்கூடிய பெருத்த வித்தியாசம் அன்பு என்பதாக இருக்கிறது. Without love there is no Christianity and without love there is no Christian. இதைத்தான் அவர் இங்க சொல்ல வருகிறார். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனை தான் நான் சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அன்பு காணப்பட்டிருக்க வேண்டும். So love is something that is the commandment that was there from beginning. மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 22ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் வார்த்தை என்ன? Matthew's Gospel chapter 22 verse 37 to 40 வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 முதற்கொண்டு 40 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது அதிலே ஆண்டவர் சொல்லுகின்ற விஷயம், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். எவ்வளவு ஒரு மகிமையாக, எவ்வளவு ஒரு மேன்மையாக, உன்னதமான முறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அன்பு என்ற இந்த பிரமாணத்தை தன் சீடர்களுக்கு கற்றுத் தருகிறார் என்பதை இங்க நாம் காண முடிகின்றது. ஏறக்குறைய இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட பிரமாணங்கள் அனைத்தையும், ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனங்களையும் இருக்கின்ற எல்லாவற்றையும் இணைத்து இந்த 2 கற்பனைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கிவிட்டார். Love God and love your neighbor. பாகமம் 6ஆம் அதிகாரம் 5 சொல்லப்பட்டது, லேவியராகமம் 19:18 சொல்லப்பட்டது. இவையில் அனைத்தையும் சேர்த்து இந்த இரண்டோடு அதனை ஆணி அடித்து தொங்க விடுகின்றார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இந்த அன்பு என்பது பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த அன்பை குறிப்பிட்டு இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே the love is not only the old commandment, it is a new commandment. சற்று நமக்கு ஒரு எதிரடியாக தோன்றலாம். என்ன இப்பொழுதுதான் 7வது வசனத்திலே அவர் பழைய கற்பனை என்று சொன்னாரே, ஏன் இப்பொழுது மறுபடியும் 8வது வசனத்திலே இதை ஒரு புதுமையான ஒரு கற்பனை அல்லது ஒரு புதிய கற்பனை என்று சொல்கிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றக்கூடும். Because of the casual reading of the scripture, we may think that this love is something that is old. And again he is telling that it is 8 in paradoxically. ஒருவர் எதிரடியாக நமக்கு தோன்றுகின்றதோ, நம்முடைய எண்ணங்களில் அப்படி தோன்றலாம். ஆனால் சரியாக நாம் வாசித்து இதற்கு இணையாக மற்ற எல்லா பகுதிகளையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக
அவர் 8வது வசனத்தில் சொல்வது ஒரு புதிய ஒன்றல்ல, மாறாக ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஆனால் அதே கற்பனையை தான் இப்பொழுதும் அவர் மீண்டுமாய் கொடுக்கிறார். 8ஆம் வசனம் சொல்வது என்ன? மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். மேலும் நான், அப்படியானால் சொல்லப்பட்ட ஒன்று பழைய கற்பனை ஒன்று உண்டு, அதனோடு சேர்ந்து நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கின்றது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஏன் இந்த ஒப்புமையோட கூட அப்போஸ்தலனாகிய யோவான் இதனை எழுதுகிறார்? இங்கே நியூ என்று பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை, நியூ கமாண்ட்மெண்ட் என்று, இங்கே அந்த நியூ என்று பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்பது ஏதோ இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் நியூ இன் time or something that has come to existence in the point of time when it was written here. இங்கே எழுதப்பட்ட இந்த குறிப்பிட்ட இந்த நாளிலே, இந்த வசனம் எழுதப்பட்ட அந்த நாளிலோ அல்லது அந்த நிலுவையில் வந்த அந்த குறிப்பிட்ட காலத்தையோ இங்கே சொல்லப்படவில்லை. மாறாக it is something that has already revealed but expressed in a new form. ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட அந்த அன்பானது இப்பொழுது ஒரு புதிய வடிவம் பெற்று, புதிய ஒரு தோற்றம் பெற்று, அல்லது அதனுடைய முழு வெளிப்பாடும் இப்பொழுது காட்சியளித்திருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. So the commandment was already new. It was already old. அது பழைய கற்பனை தான். ஆனால் அந்த பழைய கற்பனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதித்த அந்த நேரத்திலே அது ஒரு புதிய ஒரு தோற்றம் பெற்றிருக்கிறது. It has been completely revealed to the humanity. ஏன் இதனை சொல்கிறேன் completely revealed என்று சொன்னால், அது பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே அந்த கற்பனையானது அவர்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. It was just given as a command. God has told that you have to love God and love your neighbor. அவ்வளவுதான். அங்கே கற்பனையாக தேவனையும் நேசிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அதே நேரத்திலே நீ மனுஷனையும் நேசிக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்ட கற்பனை. அது கற்பனையோடு முடிவடைந்து விட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது அந்த முழு கற்பனை, the whole commandment or the completeness of that commandment was revealed in the life and the ministry and the teachings, death, resurrection of the Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் செய்தல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறி போகுதல், எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த அன்பு முழுவதுமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாகத்தான் இங்கே ஒரு புதிய கற்பனை என்று சொல்லி யோவான் சொல்கிறார். அதனைத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுதும் கூட அந்த கற்பனை எல்லாவற்றையும் சேர்த்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை அதற்கு ஒப்பிட்டு காண்பித்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் ஏன் இது புதியது? Why it was told as new? அதற்கு இங்கே யோவான் சொல்லுகின்ற காரணத்தையும் நாம் சேர்த்து, அதே போல யோவான் சுவிசேஷத்திலே இதே யோவான் எழுதியிருக்கின்ற அந்த வசனத்தையும் சேர்த்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். We need to know about why it is called as new. ஏன் இது புதியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் சுவிசேஷத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn with me to John's Gospel chapter 13 verse 34. நாம் இதனை சகோதரன் சுரேஷ் பாபு அவர்கள் இந்த மேல்வீட்டறை பிரசங்கத்தை எடுத்த பொழுது இந்த வசனத்தை நாம் தீர்க்கமாக நாம் தியானித்ததுண்டு. ஆனாலும் இதுல இந்த குறிப்பிட்ட அன்பு என்ற இந்த தலைப்பை நாம் வரும் பொழுது அதனை அந்த விஷயத்தோடு மட்டும் நான் இந்த வசனத்தை குறிப்பிட்டு நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த அன்பு என்பது இட் வாஸ் தி பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிரஷன் இன் கிரைஸ்ட். அதனாலதான் this is new. Why it is new? இது கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணமான வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறது. It was perfectly expressed in Christ. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். எங்கே இது புதிதாக என்று சொல்கிறார்? இப்பொழுது இந்த அன்பு என்று சொல்லப்படும் பொழுது, புதிது என்று சொல்லப்படும் பொழுது யாரை குறிப்பிட்டு அல்லது யாரை முன்னிட்டு இந்த அன்பை அவர் சொல்கிறார்? Who was told as in reference for this particular love? இந்த அன்பிற்கு யார் இங்கே இப்பொழுது எடுத்துக்காட்டாக அல்லது யாரை குறிப்பிட்டு இந்த அன்பை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவர் தாமே சொல்லும் பொழுது, நான் உங்களை நேசித்தது போல, the way that I have loved you. அப்படியானால் நான் உங்களை எப்படி நேசித்தேன்? It was the perfect expression in Christ. அதனை சொல்லும் பொழுது அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவருடைய அன்பு, it was the supreme standard. இவருடைய அன்பை பார்க்கும் பொழுது இந்த அன்பிற்கும் மேல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிற்கு மேற்பட்டு ஏதாவது ஒரு அன்பை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? பொதுவாக நம்முடைய இயல்பாக மனுஷ ரீதியாக நாம் சொல்லும் பொழுது தாயின் அன்பு மேலான அன்பு என்று சொல்லுவோம். We usually tell that the mother's love is the most supreme love in our human terms. மனுஷீக நிலைமையிலே பார்க்கும்போது எந்த உலக மனுஷனாக இருந்தாலும் இதனை ஏற்றுக்கொள்ளும் விஷயம் என்ன? தாயினுடைய அன்பு
தாய் தன் சேய்க்கு காண்பிக்கக்கூடிய அன்பே உன்னதமான அன்பு நாம் என்று பொதுவாக நாம் சொல்வதுண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அதை காட்டிலும் மேலான ஒன்றாக இருக்கிறது. ஏன் சொல்கிறேன்? வேதவசனமே அதற்கு எடுத்துக்காட்டாய் சொல்லும் பொழுது, தேவனுடைய அன்பை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, தாய் தன் சேயை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒருவேளை தன் தாய் தன்னுடைய மகனை மறந்து போனாலும், தன் மகளை மறந்து போனாலும், நான் உன்னை மறக்க மாட்டேன். I will not forget you even if your mother have forgotten you. உன்னுடைய தாய் உன்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். It is a supreme standard love. மேலான உன்னதமான ஒரு அன்பாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் உங்களை நேசித்திருக்கிறேன். அதே போல it is a sacrificial love. அது தியாகபூர்வமான அன்பாக இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, Christ loved us and gave himself for us. கிறிஸ்து நம்மை நேசித்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை காட்டிலும் மேலான அன்பு நமக்கு ஒன்றும் இல்லை. தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த அன்பு. It is a sacrificial love. He did not even thought about himself. தன்னை பற்றி அவர் நினைக்கவே இல்லை. தன்னுடைய வாழ்க்கை பற்றி அல்லது தன்னுடைய நிலைமைகளை பற்றி முற்றுமாய் நினைக்கவில்லை. தியாகபூர்வமான it is a sacrificial love. இதைத்தான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். It is a son of God who loved me. என்னை நேசித்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த தேவனுடைய குமாரன் என்று கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. It is a sacrificial love. மூன்றாவதாக நாம் வாசிக்கும் பொழுது it is a selfless love. சுயநலமற்ற அந்த அன்பு. எந்த மனுஷ அன்பாக இருந்தாலும் சரி, எந்த எப்பேற்பட்ட மனுஷ அன்பாக இருந்தாலும் சரி, it will have some or the other selfish nature. மனுஷீகத்தினுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பாக இருந்தாலும் சரி, அந்த அன்பில ஏதோ ஒரு பகுதியில ஒரு சுயநலம் உள்ள ஒன்று நிச்சயமாக இருக்கும். இதை நிரூபிக்க முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறிப்பிட்டு நாம் என்ன வாசிக்கின்றோம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்கே தேவனுடைய தற்சுரூபமாயிருந்தும் அவர் தமக்கு அதனை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அப்படியானால் he did not consider something selfish to him or something that is belonging to him. தனக்கென்று உரியதாக எதையும் அவர் நினைக்கவில்லை. மாறாக it was a selfless love. He gave everything up for us. நமக்கென்று எல்லாவற்றையும் முற்றுமாய் தொடர்ந்து செல்ஃபிஷாக, சுயநலமாக, இதை நேசித்து எனக்கு இது கிடைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நேசிக்கின்ற அந்த அன்பாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் ஐஸ்வர்யமாய் இருந்தாலும் கூட நமக்காக அல்லது தரித்திரரானாரே, he became the poor though he was rich என்று அங்கே வாசிக்கின்றோம். So it was a selfless love. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு சுயநலமற்ற அன்பு. ஒருவேளை நான் ஏன் இதெல்லாம் இவ்வளவு விளக்கமாக போகிறேன் என்று சொன்னால், இதனுடைய 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9 முதல் 11 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது இதே விஷயம் அதிலே நான் ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் இவ்வளவு விரிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நான் எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் 4ஆவதாக பார்க்கும் பொழுது it was a sanctified love. சுத்திகரிக்கப்பட்ட அல்லது பரிசுத்தமான அன்பு, தூய்மையான அன்பு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26 நாம் வாசிக்கும் பொழுது, Christ loved the church and gave himself for her that he might sanctify her. அவளை சுத்திகரிக்கும்படியாக, கரை ஜுரையற்றவளாக அந்த பிதாவுடைய சன்னிதானத்தில் நிறுத்தும்படியாக அவளை நேசித்திருக்கிறார். யாரை? திருச்சபையை, மணவாட்டியாகிய திருச்சபையை ஆண்டவர் நேசித்திருக்கிறார். அப்பேற்பட்ட அன்புதான் உங்கள் மேலும் என் மேலும் பொழியப்பட்டது. இட் வாஸ் a sanctified, சுத்தமான அன்பு. அதுல எந்த கரையும் நாம் பார்க்கவே முடியாது. யோவான் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் கூட அதே விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய அன்பு அது சர்விங் லவ். இட் வாஸ் லவ் that came to serve us. நம்மை பணிவிடை செய்யும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மேல் பரிவை காண்பிக்கும்படியாக, நமக்கு பணிவிடை செய்து நமக்கு சேவை புரியும்படியாக வந்த அன்பாக இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45 நாம் வாசிக்கும் பொழுது, for the son of man came not to be served but to serve. நான் ஊழியம் செய்யும்படிக்கு வரவில்லை, மாறாக ஊழியம் கொள்ளும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு அன்பு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் இதே சூழலில் நாம் பார்க்கும் பொழுதும் கூட அவருடைய அன்பை பார்க்கிறோம். தன் சீடர்களுடைய பாதங்களை அவர் கழுவுகிறார். கடைசியாக இந்த அன்பு அது சஃபரிங் லவ், அது பாடு அனுபவிக்கக்கூடிய அன்பாக இருந்தது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று வாசிக்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் பொழுது, he himself bore our sins on the cross of Calvary or on the tree, on the cursed tree. சபிக்கப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையில் அல்லது அந்த மரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிறார். அவர் பாடு அனுபவிக்கக்கூடிய அவருடைய அன்பாக இருக்கிறது. ஆகவே அவர் அன்பின் குணாதிசயங்கள் என்ன?
இட் வாஸ் அ சுப்ரீம் ஸ்டாண்டர்ட். அதற்கு மேல் அன்பே இல்லை. இட் வாஸ் அ சாக்ரிபிஷியல் லவ், தியாகபூர்வமான அன்பு, செல்ஃப்லெஸ் லவ், சுயநலமற்ற அன்பு, சுத்திகரிக்கப்பட்ட அன்பு, சாங்டிஃபைட் லவ். அதே போல சர்விங் லவ், நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய அன்பு. அதே போல நமக்காக இருக்கக்கூடிய சஃபரிங் லவ், நமக்காக பாடு அனுபவித்து நம்மை மீட்க வேண்டும் என்று விரும்பின அன்பு. இந்த அன்பு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அன்பு. இப்பேற்பட்ட அன்பை நாம் பழைய ஏற்பாட்டிலே, பழைய கற்பனையை நாம் பார்த்திருக்கிறோம். Have you seen such love in the Old Testament, in this particular revelation? இப்பேற்பட்ட வெளிப்பாட்டுடன், இப்பேற்பட்ட ஒரு நிறைவேறுதலோட கூட பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய அன்பை குறித்து நாம் பார்த்திருக்கிறோமா, வாசித்திருக்கிறோமா, கேள்விப்பட்டிருக்கிறோமா, அல்லது ஏதாவது வாழ்க்கையிலே இருக்கிறது என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிறதா? எங்கும் காணப்படவில்லை. மாறாக புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இப்பேற்பட்ட இந்த மேன்மையான இந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அது நிமித்தமாகத்தான் இந்த அன்பை குறிப்பிட்டு சொல்லப்படும் பொழுது அந்த கற்பனையை புதிய கற்பனை என்று அவர் சொல்கிறார். So this commandment was told as something that is new in its revelation because it was expressed in the life of on the Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த அன்பு முழுவதுமாக அது வெளிப்படுத்தப்பட்டு காண்பித்திருக்கிறதை நாம் காண்கிறோம். அதைத்தான் சொல்லும் பொழுது இதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நாம் திரும்பி வருவோம். இந்த கற்பனை அவர் சொல்லிவிட்டு உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உண்மையாக இருக்கிறது. எப்படி உண்மையாக இருக்கிறது? அப்படியானால் it is perfectly fulfilled in him as well as in the life of a believer. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் அதே போல அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் இந்த குறிப்பிட்ட கற்பனை அல்லது இந்த குறிப்பிட்ட பிரமாணங்கள், அவருடைய அன்பு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் ஜீவியத்திலே பெயர்பட்ட அன்பை வெறுமனே சொல்லி போனவர் அல்ல. He did not simply preached about love. அன்பை குறிப்பிட்டு பிரசங்கம் மட்டுமே செய்து வெளிப்படையாக அவர் சொல்லி போனவர் மட்டுமல்ல, மாறாக இந்த அன்பானது அவருடைய வாழ்க்கை மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. It was completely fulfilled in the life of Jesus Christ. அதே போல இந்த அன்பை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ருசித்து பார்த்திருக்கிறோம். இது உண்மைதானே? அவருடைய சுயநலமற்ற அன்பை நாம் ருசித்ததில்லையா? அல்லது அவருடைய சுத்திகரிக்கப்பட்ட அன்பை நாம் ருசித்ததில்லையா? அல்லது அவருடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி நம்மை நேசித்த விதம் நாம் உணர்ந்ததில்லையா? நாம் தேவன் நம்மை நேசித்தார் என்று சொல்லப்படும் பொழுதே நம்முடைய பாவத்தினுடைய உணர்வு நமக்குள் தோன்றியதில்லையா? நம்மை நேசிப்பதற்கு ஒருவருமே இல்லையா? நம்மை நேசிப்பதற்கு எந்த ஒரு மனுஷன பூமியில இல்லையா என்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னை தேவன் நேசித்திருக்கிறான், என்னை நேசிக்கின்ற ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி நாம் கேள்விப்பட்ட பொழுது நமக்கு அது நம்முடைய இருதயத்திலே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை, இனம் புரியாத இருக்கக்கூடிய ஒரு பேரானந்தத்தை அது கொடுக்கவில்லையா? We did not give the happiness and joy, an unspeakable joy in our life when we heard for the first time that Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது நம்மளுக்கு இருதயத்தில் எப்பேற்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு தோன்றியது. அது நம்மை சுத்திகரித்த அன்பாக இருக்கிறது. நமக்காக ஒருவர் மரித்திருக்கிறார் என்று கேள்விப்படும் பொழுது, எனக்காக, என்னுடைய பாவத்தை, நான் செய்த பாவங்களுக்காக என் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது அது நமக்கு ஒரு எண்ணத்தை தோன்றியதல்லவா? அதைத்தான் இங்கு யோவான் சொல்லும் பொழுது, இது அவருக்குள்ளும் அது உங்களுக்குள்ளும் அது இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மெய்யா இருக்கிறது. It is true. It is for sure that has been told or revealed in their life and in your life. உங்க வாழ்க்கையிலும் அது உண்மையாக இருக்கிறது. The life of the love and the life of Christ has been revealed and reproduced in a believer's life. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பு உணரப்படும் பொழுது, அந்த அன்பானது மறுபடியும் பிறப்பிக்கப்படும் பொழுது நாம் அவருடைய அன்பை பூரணமாக உணர்கிறோம் என்பது அர்த்தமாகிறது. அதை சொல்லும் பொழுது இந்த அன்பை இந்த அன்பு என்று இந்த புதிய கற்பனை ஏற்கனவே நாம் அறிந்தவனமாக ஒரு புதிய ஒரு கற்பனையாக அது சொல்லப்பட்டதான். கடைசியாக இதில் இதே 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது. இதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார் யோவான் சொல்லும் பொழுது, ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இருள் நீங்கி போகிறது, அதை நாம் வாசிக்கும் பொழுது, because the darkness is past and the true light have now come in place. அப்பொழுது இதனை பாசிங் அவே என்று சொல்லும் பொழுது இதனை அவர் பிரசன்ட் டென்ஸ்ல இங்கே இருளானது கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகி கொண்டிருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். எப்படி அது நீங்கி போனது, இருள் எப்படி நீங்கி போனது? நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக மத்திய சுவிசேஷங்களிலும் மற்ற ஏனைய சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது பேரொளியானது இந்த மக்கள் மேல் பிரகாசித்தது.
அங்கே இருளில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அங்கே பெரிய வெளிச்சமாக இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த குறிப்பிட்ட பாவம் நிறைந்திருக்கக்கூடிய மனுஷர்கள் மேலே வந்து அவர்கள் மத்தியிலே கூடாரமிட்டு தங்கியிருந்து வாழ்ந்த நேரத்திலே அவர்கள் மத்தியிலே இருந்ததான இருள் விலகி போனது. அதாவது பாவத்திற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனையானது அது தீர்க்கப்பட்டாயிடுது. The problem of sin was totally rectified on the cross of Calvary. But at the same time, when he was born in each of our hearts, நம்முடைய இருதயத்திலே அவர் தோன்றி நம்முடைய இருதயத்திலே அவர் செயல்பட துவங்கின நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் முதலாவதாக குடிகொண்டிருந்த அந்த இருள், அந்த பாவத்தினுடைய இருளானது கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக ஆரம்பித்தது. ஏன் முழுசும் விலகலையா? முழுசும் நாம் விலகலை என்று கேட்கலாம். You may ask that whether this darkness that was residing in our hearts did not recede completely, முழுவதுமாக அது விலகி போகவில்லையா, முழுவதுமாக அந்த இருள் நீங்கி போகவில்லையா என்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே தோன்றலாம். அது நீங்கி போகல. அப்படி நீங்கி போயிருந்திருக்குமானால் நம்முடைய மத்தியிலே அன்பானது அதிகமாய் பெருகி கொண்டே இருந்திருக்கும். If that darkness that was residing in our hearts is totally receded and only light proceeds, நம்ம என்ன பண்ணிருப்போம்? அன்பு கூர்ந்திருப்போம். அதான் இங்க பிரச்சனையாக யோவான் எழுதுகிறார். ஏனென்றால் இவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒளியிலே இருக்கிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சகோதரன் சொல்லுகிறான், நான் ஒளியிலே இருக்கிறேன், I live in the light. ஆனா என்ன பண்றாரு? சகோதரனை பகைச்சுக்கிறாரு. Though he says that I am in the light, I am live in the light, he still hates a brother. ஒரு சகோதரனை வெறுக்கின்றார், ஒரு சகோதரனை பகைக்கின்றார். அப்பொழுது என்ன செய்கின்றது? அதற்காக தான் சொல்லும்போது இருள் இன்னும் அவன் மனசிலே குடிக்கொண்டிருக்கிறது. அவனை இருளுக்குள் வாழ்ந்து வருகிறான். அப்பொழுது விஷயம் என்ன? இருள் நீங்கி போய் கொண்டிருக்கின்றது. மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கின்றது. அப்படியானால் மெய்யான ஒளியாக இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிரகாசமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்து செயல்படும் பொழுது, when he starts to work in our life, then already the darkness which was already residing in our heart will slowly fade away. எங்கெங்கெல்லாம் இருள் மறைந்திருக்கின்றதோ அந்தந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவருடைய ஒளி பிரகாசிப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும் என்பதைத்தான் சொல்கிறார். அதைத்தான் practiced among God's people. It is a piercing light that was prevails. கடைசியாக practiced among God's people. இது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது நிரூபிக்கப்படுகின்றது. அது நடைமுறைப்படக்கூடியதாக இருக்கு. எல்லா விதமான கலாச்சாரத்தினுடைய பின்னணிகளையும் தகர்த்தெறிந்து எல்லா வகைப்பட்ட இனம், மொழி வேறுபாடுகளை நாம் களைந்து விட்டு, இருக்கின்ற ஜாதியோ மதமோ எல்லா வேறுபாடுகளையும் களைந்து விட்டு, தடுப்பணையாக இருக்கக்கூடிய எந்த நடுச்சுவராக இருந்தாலும் சரி, though the barrier could be strong, the love is something more stronger than any barrier that the world has ever put. உலகமானது இதுவரைக்குமாய் போட்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைக்கற்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உறுதியான நடுச்சுவராக இருந்தாலும் சரி, அதையும் தகர்த்தெறிந்துதான் இந்த குறிப்பிட்ட தேவனுடைய அன்பு உட்புகுந்து வந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டிருக்கிறது. இதை வல்லமை உள்ளதாக அவர் சொல்லிவிட்டு, ஆற்றல் உள்ள இந்த அன்பை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு 9 முதல் 11வது வசனத்திற்குள்ளாய் செல்கின்றார் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் சொல்வது என்ன? From verse 9 to 11, it is a life of love. முதலாவதாக நாம் 7வது வசனத்திலே சிந்தித்தது, it is a love as the old commandment. 8வது வசனத்திலே love as the new commandment. 9 முதல் 11 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது life of love. அப்பொழுது யோவான் எழுதினை சொல்லும் பொழுது, உங்களுக்கு பழைய கற்பனை என்று இருக்கிறது, புதிய கற்பனை என்று இருக்கின்றது, அதனுடைய முழு வெளிப்பாடும் உங்களுக்கு சொல்லப்பட்டாயிற்று. இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம் என்னவென்றால், you have to live a life of love. உங்களுடைய வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இங்கு சொல்லப்படும் விஷயம் என்ன? 9வது வசனத்திலே, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். Until this point of time he is still living in darkness. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இப்பொழுது இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது, இந்த அன்பினுடைய வாழ்க்கை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, இருள் வெளிச்சம், அன்பு பகை. அப்பொழுது இருள் எங்கே இருக்கின்றதோ அந்த இடத்திலே பகை உண்டு என்ற அர்த்தம். வெளிச்சம் எங்கே இருக்கின்றதோ அந்த இடத்திலே அன்பு உண்டு என்ற அர்த்தம். wherever there is light, there is love. Wherever there is darkness, there is hatred in the brother's life, in a believer's life. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். இந்த அன்பு இன்றைக்கு அவருக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அகப்பே என்ற வார்த்தை. நமக்கு எல்லாருக்கும் அதிகமாக தெரிந்திருக்கின்ற
கிரேக்க வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை அகப்பே என்ற வார்த்தை. இதற்கான விளக்கத்தை நான் சொல்ல வேண்டியதில்லை என்று நம்புகிறேன். ஏனென்றால் அன்பு என்று சொல்லப்படும் நேரத்தில் கிரேக்க வார்த்தைகளிலே ஒரு சில வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். பிலியோ என்ற வார்த்தை, ஈரோஸ் என்ற வார்த்தை, அகப்பே என்ற வார்த்தை. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஈடுபாட்டுக்கு அல்லது ஒவ்வொரு மனுஷருடைய கூட பழகக்கூடிய விதங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. பிலியோ என்று சொன்னால் நாம் பொதுவாக நமக்கு அறிமுகமானவர்களிடத்திலோ அல்லது நம்முடைய பழக்கமானவர்கள் அல்லது நாம் ஒரு அலுவலகத்திலே வேலை பார்க்கிறோம், அந்த அன்பு பிலியோ என்ற ஒரு அன்பு. அது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பு தான், அல்லது மேலோட்டமான ஒரு அன்பு. இட் இஸ் சூப்பர்ஃபிஷியல் லவ். ஆனால் ஈரோஸ் என்று சொல்லப்படுகின்ற அன்பு ஒரு ஒரு பாலுறவு சம்பந்தமான அன்பாக இருக்கின்றது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட அகப்பே என்று சொல்லப்படுகின்ற அன்பு, the word agape has been used here by Apostle John. இந்த அகப்பே என்ற அன்பு தேவன் மனுஷனுக்கு காண்பிக்கக்கூடிய அன்பு. தேவன் மனுஷனிடத்திலே காண்பித்த அன்பு எவ்வளவு உன்னதமான அன்பாக இருக்கிறதோ அந்த அன்புதான் இங்கே இருக்கின்றது. எப்பேற்பட்ட அன்பை அவர் காண்பித்தார்? நாம் ஏற்கனவே தியானித்தது போல அவர் சுத்திகரிக்கப்பட்ட அன்பை காண்பித்தார், அவர் சுயநலமற்ற அன்பை காண்பித்தார், அவர் நமக்கு காண்பித்த அன்பு பாட அனுபவிக்கக்கூடிய அன்பாக இருந்தது. அது மேலான உயர்நிலை, ஒரு சுப்ரீம் ஸ்டாண்டர்டான ஒரு அன்பாக இருந்தது. அது செல்ஃப்லெஸ் லவ், சுயநலமற்ற அன்பு. ஆகவே இப்பேற்பட்ட அன்பைத்தான் இங்கே அகப்பே என்ற இந்த வார்த்தையின் மூலமாக இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு குறிப்பிடுகிறார். தேவன் மனுஷனை எப்பேற்பட்ட நிலைமையிலே அன்பு கூர்ந்தாரோ அப்பேற்பட்ட அன்புதான் நாமும் நம்முடைய சகோதரரிடத்திலே காண்பிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதுகிறார். இந்த வார்த்தை தான், இந்த அகப்பே என்ற வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். இங்கே சொல்ல வரும் பொழுது, ஒருவன் ஒளியில இருந்தால், ஒளியில இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கை நாம் சற்று ஆய்வு செய்து பார்ப்போம். இதைத்தான் இங்கு டெஸ்டாக பரீட்சையாக கொண்டு வருகிறார். If a person says that I stay and I remain in light and my life's way or the path of my life is light, then test his life. அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. எதை வைத்து சோதித்து பார்ப்பது? அவனுடைய ரிலேஷனல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கிறது? அது அன்பாக இருக்கிறதா? Does it shows the love of God? அங்கே அகாப்பே அன்பாக இருக்கிறதே, அந்த அன்பிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதுல ஏதோ ஒன்று இவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கிறதா? பணிவிடை செய்யும் அன்பு இருக்கிறதா? தியாகபூர்வமாக இருக்கக்கூடிய அன்பு இருக்கிறதா? சுயநலமற்ற அன்பு காணப்படுகிறதா? இதை வைத்து சோதித்து பாருங்கள். Just test his life based on the love that he has shown. ஆனால் இங்கே சோகமான விஷயம் என்னவென்று சொன்னால், யோவான் எழுதும் பொழுது ஒருவன் சொல்லுகிறான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறான், ஆனால் தன் சகோதரனை பகைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு சகோதரனை பகைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. இங்கே இடரல் என்று சொல்லுவதனுடைய வார்த்தை என்னவென்றால், அவன் ஒரு மனுஷன் தான் சகோதரனை நேசித்து ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில இடரல் என்ற இந்த வார்த்தை பாவத்திற்கு இணையாக சொல்லப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. இட் இஸ் பிகாஸ் அந்த ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஸ்டம்பிள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்வலன்ட் டு தி வேர்ட் சின். அங்கே மிஸ்ஸிங் த மார்க் என்று பயன்படுத்தப்படுகின்ற அதே வார்த்தை தான் இங்கே ஸ்டம்பிள். ஏனென்றால் நீங்க சுவிசேஷங்களில் வாசிக்கும் பொழுது இந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம், அதே போல யோவான் சுவிசேஷம் 16:1, கொரிந்தியர் 8:13 இதையெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த ஸ்டம்பிள் என்ற வார்த்தைக்கு நேரடியாகவே பாவம் என்பதுதான் இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஒரு சகோதரனுக்கு முன்பதாக தடைக்கல்லை போடுவானானால் அல்லது அவன் பாவம் செய்வதற்கு ஏதுவான இடறுதலை வைப்பானானால், if a person puts a stumbling block before in the life of a brother, அப்படியானால் அவன் பாவம் செய்து இடறி விழுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு தடைக்கல்லை அவன் வைப்பானானால், ஆகவே அதே ஸ்டம்பிள் என்ற வார்த்தை பாவம் என்று பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லை என்று அர்த்தம். அப்பொழுது ஒரு மனுஷன் பகைப்பானானால், பகை உணர்வோட கூட ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருப்பானால் அது அர்த்தம் என்ன? அவன் இருளிலே இருக்கின்றான். இருளிலே இருந்த நேரத்திலும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கின்றது? பகை உணர்வு காணப்படுகிறது. அவன் பாவத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தமாகிறது. இதான் இந்த சிம்பிள் கால்குலேஷன். லைட் பிளஸ் லவ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? லைட்டும் வெளிச்சமும் அன்பும் இருக்கின்ற பட்சத்துல லைட் பிளஸ் லவ், the attribute of Christ, கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் அங்கே காணப்படுகிறது என்ற அர்த்தம். ஒருவேளை டார்க்னஸ் இருக்கும் என்று சொன்னால் டார்க்னஸ் பிளஸ் the hatred நிச்சயமாக அங்கே இருக்கும். ஆகவே இந்த சிம்பிளான ஒரு எளிதாக இருக்கக்கூடிய ஒரு கணக்கை தான் நீங்க அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு பகை இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை பகை என்று சொல்லும் பட்சத்துல இல்லைங்க பிரதர், நான் யாரையும் பகைக்கிறதுலாம் இல்லை. I do not have any hatred against any brother. I love everybody. பொதுவாக நாம் அதை தான் சொல்லுவோம். ஐ லவ் எவ்ரிபடி, எல்லாரும் நான் நேசிக்கிறேன் பிரதர். எந்த பகை உணர்வும் என்னுடைய வாழ்க்கையில இல்லை.
அப்படியான நான் அதை சற்று விலைக்கு சொல்லுகிறேன். பகை உணர்வு என்று சொல்லப்படுவது என்ன? அது உடனடியாக, அது எளிதில் ஆரம்பிக்கின்ற ஒன்றா? Does hatred start against a person in just a spur of a moment? ஒரு திடீரென்று அது எழும்பி வரக்கூடிய ஒரு விஷயமா? நிச்சயமாக இல்ல. ஏனென்றால் இந்த பகை உணர்வு என்று சொல்லப்படுவது அது இட் இஸ் a ஃபைனல் ப்ராடக்ட். அது ஒரு முடிவாக இருக்கின்ற கடைசியான ஒரு பொருள் தான். இந்த கடைசியாக இருக்கின்ற ஒரு பண்பு தான் இந்த ஹேட்ரட், ஒரு பகைத்தல். ஆனால் அந்த பகைத்தல் வருவதற்கு முன்பதாகவே என்ன வருகின்றது? ஒரு ஒரு திருப்தியற்ற ஒரு உணர்வு, ஒரு ரிசன்ட்மெண்ட் வருகின்றது. அதன் பின்பதாக ஒருவரை பற்றிய ஒரு கசப்புணர்வு மனதில் வருகின்றது. we have the bitterness in our life. அதே போல ஒரு ஒரு எரிச்சலான ஒரு உணர்வு, we have the contempt nature against the person. அதே போல ஒரு வித்தியாசமான, ஒரு அலட்சியமான, ஒரு cold indifference have come into a picture. அதே போல மன்னிக்க மாட்டோம். இதெல்லாம் வந்துருச்சு, கசப்புணர்வு வந்து விட்டது. அப்படியான மன்னிப்பதற்கான அர்த்தம் இல்லை என்று அர்த்தம். மன்னிப்பதற்கான விருப்பம் இல்லை என்று அர்த்தம். We don't want to forgive the person because of the bitterness that we have, because of the resentment that we have with our hearts. நம்ம இருதயத்திலே ஒரு கசப்புணர்வு வந்து விட்டது, ஒரு எரிச்சலின் உணர்வு வந்து விட்டது. ஆகவே நான் மன்னிக்க மாட்டேன். ஆகவே என்ன ஆகிவிட்டது? we have the refusal to forgive the brother, we have a refusal to forgive that sister. அதன் பின்பு there's an inward hostility. அதுக்கப்புறம் தான் வர்றது the hatred. அது கடைசியாக வருவதான் we have the hatred within ourselves. காயின் ஆபேலுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது, காயினுக்கு ஒரே நாளிலே திடீரென்று அப்படிப்பட்ட கோபம் வந்து கொலை செய்து விட்டானா? இல்ல. அது ஒரு நீண்ட காலமாக அவனுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நம்புகிறேன். இட் மே பி சம்திங் தட் இஸ் தேர் ஃபார், குட் பி தேர் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். சவுல் தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, எப்படி அந்த அந்த பகை உணர்வு எப்படி வந்தது? சவுல் தாவீதை பார்த்த பொழுது முதலாவதாக அழகுள்ள வாலிபன் தான், சௌந்தரியவானாக இருந்தான், நன்றாய் திறமையாய் இசை வாசிக்கக்கூடிய ஒருவன் தான். ஆனாலும் அவனுடைய சமூகத்திலே வந்து நின்ற பொழுது இவனுடைய இசையினாலே, இவனுடைய பிரசனத்தினாலே, இவனுக்குள் இருந்ததான ஒரு ஒரு நல்ல சௌக்கியம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. ஆனால் அவனுக்கு புகழ் வந்த நேரத்துல, தாவீதுக்கு எப்பொழுதெல்லாம் புகழ் வந்ததோ, எப்பொழுது ஜனங்கள் இந்த தாவீதை புகழ்ந்து பாடினார்களோ, அவனுடைய இருதயத்திலே ஒரு பொறாமையினுடைய எண்ணம், அவனுடைய இருதயத்திலே அங்கே ஒரு ஒரு கசப்பின் உணர்வு விதையாக விழுந்த ஒரு தருணம் அது. It was something that has been flown or sown as a seed of bitterness in the life of King Saul. சவுளுடைய வாழ்க்கையிலே ஒரு விதையாக முளைத்ததுதான் அந்த கசப்பின் உணர்வு, விதையாக முளைத்துதான் அந்த எரிச்சலினுடைய எண்ணம். எரிச்சலின் எண்ணம் விதையாக அது முளைத்து, அது கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு தீனி போட்டான். யாரு? சவுல். எப்படி தீனி போட்டான்? அது கொஞ்சம் கொஞ்சமா, whenever there is a situation comes, whenever there is a opportunity that comes in, he given himself towards that seed. அந்த விதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தண்ணீர் ஊற்றி, நீர் பாய்ச்சி, அதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் தண்ணீர் ஊற்றினான். அப்பொழுது அந்த விதையானது அது செடியாக முளைத்தெழுவிதான் அந்த கரத்துல ஈட்டி எடுத்து ஒரே குத்தா குத்தி போட்டு நினைச்சு வீசினான். That's how he took the spear in his hand and wanted to kill David. காயினுக்கு எழுந்த அதே கோபம்தான் சவுலுக்கும் வந்தது. ஆகவே ஒரு நாளில ஏற்பட்ட ஒரு ஒரு கோபம், ஒரு பகை உணர்வு அல்ல சவுலுக்கு. இதைத்தான் நாம் வேதத்தில் முழுவதுமாக நாம் வாசிக்கின்றோம். பகை உணர்வு என்பது இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் கம் இன் ஒன் நைட்ஸ் டைம். ஒரு இரவு நேரத்திலே மனுஷனுடைய இருதயத்தில் அது பகை உணர்வாக வராது. இட் வில் நாட் கம். நாமே நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பார்ப்போமே. It will cause starting with an injury, unforgiveness, bitterness. அதுக்கப்புறம் அது bitterness வந்து இருதயத்தை கடினப்படுத்த முடியாதுங்க, என்னால மன்னிக்கவே முடியாது. I cannot forgive a person. I அப்படின்னு சொன்னீங்கன்னா, I cannot have fellowship with that person, or I cannot get reconciled with that person. அந்த நபரோட கூட என்னால் ஒப்புரவே ஆக முடியாது. எந்த நபரோட கூட நான் ஐக்கியமே பட முடியாது. அந்த நபரிடத்திலே நான் மன்னிப்பை கேட்கவே முடியாது. அந்த நபரை நான் மன்னிக்கவே முடியாது என்று சொல்லும் பட்சத்திலே கசப்புணர்வு உங்கள் இருதயத்திலே வந்துவிட்டது. பகையோட கூட நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். பகை இருக்கும் பட்சத்திலே நீங்கள் இருளுக்குள் வாழ்கிறீர்கள். அப்படியானால் இருள் இருக்கும் நேரத்திலே நீங்கள் வெளிச்சத்திலே இல்லை என்பது அர்த்தம், தேவனுடைய ஐக்கியத்திலும் இல்லை என்ற அர்த்தம். இதான் சிம்பிளான கால்குலேஷன். இதான் இந்த யோவான் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய விஷயம். If there is a hatred, you are living in darkness, and if you live in darkness, you cannot say that you have the light within you, or you cannot say that you live in the light or in the fellowship with God and with man. So what happened to the life of the word that is you have heard? 1 John chapter 1 verse 1. ஜீவ வார்த்தை செயல்பட்டது, தேவனோடும் மனுஷனோடும் ஐக்கியம் வந்தது. ஐக்கியம் வந்த நேரத்திலே அங்கே ஒளியிலுள்ள வாழ்க்கை வந்தது. ஒளியிலுள்ள வாழ்க்கை வந்து சொன்னால் மனுஷனோட அன்பு காண்பிக்கப்படும்.
மனுஷனோடு கூட பகை உணர்வு இருக்காது. அப்படி பகை உணர்வு இருக்கும் என்று சொன்னால் இது முன்னாடி இருக்கிற விஷயம் இருக்காது. என்ன இருக்காது? இருள்ல இருப்போம், வெளிச்சம் இல்லை என்று அர்த்தம். இருள்ல இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முன் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? தேவனோடு மனுஷனோடு நமக்கு ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் அர்த்தம், பாவம் இருக்கிறது என்று தெரிந்தும் நாம் தேவனோடும் மனுஷனோடும் ஐக்கியம் இல்லை என்று தெரிந்தும் கூட நாம் பாவ அறிக்கை நாம் செய்வதில் we don't have the repentance of heart. 1 யோவான் 1:8-9 நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறது இல்லை. அப்பொழுது தேவனோட மனுஷர் ஐக்கியம் இல்லை. ஏற்கனவே சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை என்பது நம் வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தப்படுவதில்லை. we don't exercise that. அப்போ இதுவரைக்குமாய் சொல்லிக் கொண்ட இந்த விஷயங்கள்லாம் it is all nullified at one statement of Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையினாலே நான் பகைக்கிறேன் என்று சொல்வேன் என்றால், இந்த நபரை நான் பகைக்கிறேன், என்னால நான் மன்னிக்க முடியாது, என்னால் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும் பட்சத்துல இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது இதுக்கு ரெக்டிஃபை பண்ணக்கூடிய விஷயம் எப்படி? அதை பின்பதாக நாம் பார்க்கலாமே. ஏனென்றால் இந்த பகை உணர்வு என்று வரும் பொழுது என்னென்ன எஃபெக்டை கொண்டு வரும்? வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் that this hatred will bring in one brother's life? ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில பகை இருக்கும் பட்சத்திலே நாம் எப்பேற்பட்டவர்களாக மாறிவிடுவோம் என்று சொன்னால், இந்த பகை, இதைத்தான் யோவான் சொல்லும் பொழுது 11வது வசனத்திலே தன் சகோதரனை பகைக்கிறவன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், இருளிலே இருக்கிறான். பட் he that hates his brother is in darkness. அவன் எப்படி இருக்கான்? வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய முழு the wholesomeness of his life or he himself is in darkness. அவன் இருள வாழ்ந்து கொண்டிருக்கிறான். He has shut totally himself. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23-24வது வசனத்துல சொல்லும் பொழுது, if you are not able to forgive a brother, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சகோதரனை நீங்கள் மன்னிக்க முடியாது என்று சொல்வீர்களானால், அல்லது ஒப்புரவாக முடியாது என்று சொல்வீர்களானால், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் you are living within the bars of judgment. நியாய தீர்ப்பினுடைய கம்பிகளுக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொன்ன வார்த்தை. இங்க இன்னும் அதிகமாக சற்று ஒரு படி மேலோக்கி சென்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீங்க இருளில் இருக்கீங்க. you are still in darkness. you are in darkness. இரண்டாவது பண்பு, there is no light. அதான் அங்க சொல்ற no light, no fellowship with God and man, though it is said no progress of life. இருளில் இருக்கிறோம் என்று சொன்னா எங்க நடக்கிறோம் என்று தெரியாது, எங்க இருக்கிறோம் என்று தெரியாது, நாம் நிலைனா புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது பண்பு என்ன? 11வது வசனம் சொல்வது என்ன? இருளிலே நடக்கிறான். he walks in darkness. அவனுடைய வாழ்க்கையே, his whole conduct of his life will become dark. அவனுடைய வாழ்க்கையினுடைய முழு பகுதியுமே, அவனுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை நிலைமைகளுமே இருளாக போய்விடும். will become dark. the lifestyle will become dark. அவனுடைய வாழ்க்கையுடைய முறையே முற்றுமாய் மாறி போய்விடும். எவ்வளவு ஒரு அவலமான நிலைமையாக இருக்கிறது பாருங்க, எவ்வளவு ஒரு மிக மோசமான நிலைமையாக இருக்கிறது. it will become dark. அப்படியானா he cannot see what is there in front. தனக்கு முன்பதாக என்ன இருக்கிறது என்று தெரியாது. முன்பதாக இருப்பது குழியா அல்லது மேடா அல்லது வேறொரு நபர் நிற்கிறாரா, எதுவுமே தெரியாது. he will not have a direction in his life. தன் வாழ்க்கையிலே எந்த ஒரு பாதையும் தெரியாது, தனக்கு திசை தெரியாது, எங்கே செல்கிறோம் என்று தெரியாது. உங்கள் இருள் அடைந்திருக்கும், வாழ்க்கையை இருள் அடைந்திருக்கும். அவன் இருளுக்குள் வாழ்கின்ற ஒரு மனுஷனாக இருப்பான். மூன்றாவது சொல்லக்கூடிய ஒரு பண்பு என்ன? இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால். இந்த வசனத்தை கண்கள் குருடானது என்று சொல்லப்படும் பொழுதே நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரணும். என்ன வசனம்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவர்கள் கண்களை குருடாக்கி விட்டான். the principle of this world have darkened the eyes of the world, eyes of the people of this world. இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரியானவன் கண்களை குருடாக்கினான். அப்பொழுது இங்க என்ன அர்த்தம்? இங்க குருடான நிலைமை என்ன அர்த்தம்? we won't be able to see. நம்ம பார்க்கவே முடியாது. இதயம் கடினப்பட்டது, கசப்புணர்வு வருகின்றது, மன்னியாத குணம் வந்துவிட்டது, நமக்கு பகை உணர்வு வந்து விட்டது என்று சொன்னால் நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனமா வாசிக்கும் பொழுது, one who walks in darkness does not know where he is going. இருளிலே நடக்கின்றவன் தான் எங்கே செல்கிறோம் என்பதை தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறான். குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரிதான். அப்போ ஒரு பகைக்கிறவன் இன்னொரு பகைக்கிறவனோட சேர்ந்துக்குவாங்க. எப்பவுமே இப்படிதான். one who hates another brother will always have a friend with another person who will hate the same brother. இதை நீங்க பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். there may be a brother, அந்த பிரதருக்கு கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட், அந்த பிரதருக்கு பகைக்கிறவனுக்கு இன்னொரு பகைக்கிறவன் தான் சிநேகிதம்.
அப்ப ரெண்டு பேரும் குருடனுக்கு தான், ரெண்டு பேரும் பார்வையற்றவர்கள், இரண்டு இரண்டு பேருமே கண் பார்வையற்று திசையற்றவராக சேர்ந்து எங்க போய் விழுவாங்க? குழியில தான் விழுந்திருப்பாங்க. இப்பொழுது இந்த சொல்லப்படுகின்ற விஷயத்தினுடைய ஆழத்தை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்க வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. யோவான் 13:12 இருளில் எடுக்கின்றவன் எங்கே செல்கிறோம் என்று அவன் தெரியாது போகின்றான். நீதிமொழிகள் 4:19 வாசிக்கும் வே ஆஃப் த விக்கெட் இஸ் தி டீப் டார்க்னஸ். அது ஆழமான இருளாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் டிஸ்ஓரியன்டேஷன், எதுவுமே அவன் பார்க்க முடியாது, தெளிவாகவே பார்க்க முடியாது. ஏனென்றால் பகை அவன் கண்களை முற்றுமாய் குருடாக்கி விட்டது. பகை அவனுடைய கண்களை குருடாக்கி விட்டது. பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட பகை உணர்வு எவ்வளவு ஆழமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை பகை என்பதை நாம் ஒரு வெளிப்படையாக சாதாரண இட் இஸ் சிம்பிள் என்று நாம் நினைக்கலாம். பட் இட் இஸ் நாட் சோ. இட் இஸ் சோ டீப். இட் இஸ் ரூட்டட் சோ டீப். ஏனென்றால் அது விதையாக இருக்கும் பொழுதே அதை முற்றுமாக நாம் அகற்றி விட வேண்டும். எபிரேயர் 12:15 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Hebrews chapter 12:15, அங்கே அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 12:15 சொல்லும் பொழுது, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே, அந்த வார்த்தை கசப்பான வேர் முளைத்து எழும்பி, அந்த வார்த்தையை மட்டும் நான் அதுல இருந்து எடுக்கிறேன். சொல்லப்பட்ட அதனுடைய சூழல் வித்தியாசமாக இருந்தாலும் கசப்பான அந்த வேர் அது முளைத்து எழும்புகின்றது. அந்த விதையாக இருக்கும் பொழுது, when you have some resentment or unforgiving moment or something that is against a brother or a sister in its seed form, அது விதையாக இருக்கும் பொழுதே அந்த குறிப்பிட்ட விதையை அழித்து விட வேண்டியது மிக நல்லது. ஏனென்றால் அந்த விதைக்கு சூழல் கிடைக்கப்பெறும், அந்த விதைக்கு நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்த விதைக்கு நண்பர்கள் கிடைக்க பெற்று தண்ணீர் ஊற்றப்பட்டு உரமாகி அது மரமாகும் பொழுது அது கனிதரும். எப்படி கனிதரும்? சபையில சண்டை நடக்கும். எப்படி எப்படி நடக்கும்? குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். எதுல பிரச்சனைகள் வரும்? ஒருவேளை வெளியே காண்பிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள். The problem may be in some or the other faces, or the problem may have multiple facets. ஆனால் அதனுடைய ஆழமான விஷயம் என்னவென்று சொன்னால், the root of bitterness, கசப்பும் அதே போல கோபத்தினுடைய அதே போல இருக்கக்கூடிய பகை உணர்வினுடைய வேர் விதையாக உழைப்பித்திருக்கின்றது என்பது அர்த்தமாகின்றது. எபேசியர் 4:32 வசனத்துல வாசிக்கும் பொழுது, forgive as we are all forgiven, எல்லாருமாக இருக்கின்றோம், நாம் எல்லாரும் மன்னிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவனாலே நாம் எல்லாரும் மன்னிக்கப்பட்டு மன்னிப்பினுடைய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். if you and I are forgiven so much, நீங்களும் நானும் மன்னிப்படைந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இன்னொருவரை மன்னிக்க வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்பட்ட கட்டளை. ஆகவே பகையுணர்வு இருக்கும் பட்சத்திலே பிரியமான இதில் மேற்கொள்ள வர வேண்டும் என்று சொன்னால் நாம் மன்னிப்பின் குணாதிசயத்தை நாம் கற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும். We need to forgive a brother or a sister at any cost. அது எப்பேற்பட்ட விலை கொடுத்தாயினும் நாம் மன்னிச்சுதான் ஆகணும், நாம் ஒப்புரவாகித்தான் ஆகணும். இதுதான் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ள இந்த புதிய கற்பனையாக இருக்கிறது. இட் இஸ் வெரி வெரி டஃப். நான் இது பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துவது மிக மிக கடினம். இட் இஸ் நாட் சோ சிம்பிள் as we preach. நாம் பிரசங்கிப்பதை போல ஒருவரை மன்னிப்பது என்பது எளிதாக நடக்கவே நடக்காது. இட் இஸ் நாட் சோ சிம்பிள். ஆனால் இதற்கு ஆவியானவருடைய பலன் நிச்சயமாக அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 5:16 வாசிக்கும் பொழுது, we need to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்டிருக்கு. என்ன பிரதர் பரிசுத்த ஆவியானவர் நிறைவது என்று சொன்னால் அது வல்லமையான ஆற்றலாக இருக்க வேண்டும் அல்லவா என்பது நாம் நினைக்கலாம். அப்படி அல்ல. பிலிப்பியருடைய 1:9 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்போ ஆவியானவர் நிறையப்பட்ட வாழ்க்கையிலே வரக்கூடியது அங்கே அன்பும் மன்னிப்பு ஐக்கியம் இதெல்லாம் சொல்லப்படுகின்றது. More than the heroic deeds by the filling of the Holy Spirit, it is the inward change of our lives. நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்படக்கூடிய உள்ளான நிலைமையில் இருக்கக்கூடிய குணாதிசயத்தினுடைய மாற்றம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினுடைய பெரும்பான்மையான அடையாளங்களாக இருக்கின்றது. அதை நாம் அதிகமாக நினைப்பதில்லை. நாம் நினைப்பதெல்லாம் ஆண்டவரே ஆவியானவர் நிறைஞ்சு பெரிய ஊழியர்களை நான் செய்யணும், ஆவியானவரால் நிறைஞ்சு பெரிய பெரிய விஷயங்களை ஆண்டவர் உமக்காக நான் செய்யணும். அப்படி அல்ல. மாறாக ஆவியானவரால் நிறைந்து ஒருவரை மன்னியுங்கள். அதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமான மகிமையும் கனத்தையும் நாம் செலுத்தும். அதைத்தான் நமக்கு இதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு விடுதலையாக நமக்கு காட்சியளிக்கிறது. இட் இஸ் that filling of the Holy Spirit that we need to have in our lives. ஆகவே இந்த கசப்பான வேர், பகை என்ற இந்த வேர் முளைத்திருக்கும் அந்த நேரத்தில் தாமே அதை முழுவதுமாய் விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். அதே போல கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். எபேசியர் 5:16 சொல்லப்படுவதை போல நம் ஆவியானவரால் நிறைந்து மன்னித்து அதை நாம் பின்பதாக மேற்கொண்டு செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே அந்த சகோதரன்
எனக்கு எதிராக செய்திருக்கின்ற செயலாக இருக்கலாம். ஆனா நான் என்ன செய்யணும்? ஒருவேளை அவர் நம்மை மன்னிக்காமல் இருக்கலாம், அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் வாழக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? நாம் மன்னிச்சிருக்கோமா? அதை பற்றி நமக்கு நினைவு வரும்பொழுது, ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சகோதரனுக்காக இந்த சகோதரியை நான் மன்னித்தியாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோமா? Do we pray with a resolute heart that I need to forgive that brother or a sister? Lord, give me the strength to forgive. ஆண்டவரே, இந்த மன்னிப்பதற்கு என்னால முடியல ஆண்டவரே, இந்த சகோதரன் நான் ஏற்றுக்கொள்வதற்கு என்னால முடியல ஆண்டவரே, ஆனாலும் நான் மன்னிக்க வேண்டும் என்று உங்களுடைய வசனம் சொல்கிறது. எனக்கு அதற்காக இருக்கக்கூடிய ஆவியானவருடைய பலனை நீங்க தாருங்க. அதற்காக இருக்கக்கூடிய ஆவியானவருடைய சத்துவத்தை நீங்க தாங்க. என்னுடைய பலத்தினால, என்னுடைய முயற்சியினால நிச்சயமாக முடியாது. I cannot get away with this. I cannot get away or I cannot hide away from this thing. இதிலிருந்து நான் மன்னிக்கவோ அல்லது நான் மறந்தோ அல்லது மறைத்து வைக்கவோ முடியல ஆண்டவரே. இந்த மன்னிப்பை நான் செய்தாக இந்த பகை உணர்வின் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இதிலிருந்து மாற்றம் கிடைக்கப்பெறும். 1982 வருஷம், இந்த இயர் 1982 நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இந்த நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். எலிசபெத் மாரிஸ் என்ற ஒரு பெண்மணி, அவர்களுக்கும் அவனுடைய கணவனுக்கும் பிறந்த மகன், 18 வயது நிரம்பியிருக்கின்ற ஒரு மகன். அவருடைய மகன் அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு புதுசா ஒரு கார் வாங்கி கொடுத்திருக்காங்க. கார் வாங்கி கொடுத்து அந்த மகனை, 18 வயது நிரம்பி இருக்கிறான், வீட்டுக்கு திரும்பி வரும் நேரத்தில் குடிபோதையில் நிறைந்த ஒரு மனுஷன் கார் ஓட்டி வந்து இந்த மகனை அடித்து கொன்று போட்டான். அப்படியானால் he was hit and dead at the on spot. அந்த இடத்திலே மரித்து போனான். அந்த தாயாராலே இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏனென்றால் சில நாட்களுக்கு பின்பதாக அவனை அடித்த அந்த கொலையாளி, அந்த டிரைவர் குடிபோதையில் இருந்ததுனால அவன் எப்படியோ அவன் வெளியே வந்து விட்டான். அவன் பெயில வெளியே வந்துட்டான். சுயாதீனமாக தெருவிலை சுற்றி கொண்டிருக்கிறான். இந்த பெண்மணிக்கு தன்னுடைய மகனை, ஒரே மகனை கொன்று அவனை மன்னிக்க முடியல, அவனை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் சுயாதீனமாய் சந்தோஷமாய் வெளியே திரிகின்றதை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவனால் அதனை சகிக்க முடியாமல் தன்னுடைய உள்ளத்திலே ரிசன்மெண்ட், பிட்டர்னஸ், கசப்பு எல்லாமே அவனுடைய உள்ளத்திலே வந்து விட்டது. கைமகாரமான எண்ணங்கள். அவளை எப்படி அந்த நபரை எப்படியாக நான் பழி வாங்க முடியும்? ஹவு கேன் ஐ ஹாவ் தி ரிவெஞ்ச் ஓவர் தட் பர்சன்? எப்படி நான் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாள். ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? She was becoming depressed day by day by day by day by day, thinking upon that unforgiving moment. அந்த மன்னிக்க முடியாத குணாதிசயத்தினால எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலே நான் அவனை பழி வாங்கலாம், எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற்றால் அவனை குற்றவாளியாக நாம் தீர்க்கலாம் என்று சொல்லியே சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தால், இந்த சூழலிலே டிப்ரெசிவ் மூமெண்ட்ல இந்த பெண்மணி, எலிசபெத் என்ற பெண்மணியும் கணவனும் சேர்ந்து அங்கே போய்கொண்டிருந்த சபைக்கு பாஸ்டர் போய் கேட்கிறாங்க. அந்த பாஸ்டர் எழுதினார், லீ ஸ்ட்ராவல் என்ற நபர் காட்ஸ் அவுட்ரேஜஸ் கிளைம்ஸ் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சொல்லும் பொழுது பாஸ்டர் என்ன தெரியுங்க அறிவுரை சொன்னாரு? பாஸ்டர் சொன்னது, நீ போய் அந்த கேஸ் போடு, கேஸ் ஃபைல் பண்ணு, இதெல்லாம் அட்வைஸ் கிடையாது. Forgive as the Lord forgives. That is the outrageous claim that was given by Jesus Christ. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த விஷயத்தை தான் இங்கே போதகர் அவளுக்கும் சொன்னார். அவளால் ஏற்றுக்கொள்ள முடியல. But she practiced, she tried very hard. She accepted that person, forgive that person. அந்த நபரை மன்னிச்சாங்க. அந்த நபரை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகனை போல ஏற்றுக்கொண்டாள். ஆனால் காலங்கள் கழிந்தது. இந்த தம்பதிக்கு முதிர் வயதான நாளிலே இந்த மகன் தான், அதாவது யாரு, இந்த அடித்த தன்னுடைய சொந்த மகனை கொன்ற அந்த கொலையாளி தான் இவனையும் பெற்றோராக ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். இது உண்மையாக நடைபெற்ற ஒரு சமூகம். பிரியமானவர்களை, பிட்டர்னஸ் நம் வாழ்க்கையில வரும் பொழுது அது கசப்புணர்வாகி பகையுணர்வாக மாறி, எப்பொழுது அந்த நபரை நான் அதே போல பழி வாங்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் பெருகி கொண்டே இருக்கும். ஆனால் நாம் உண்மையாக ஒரு நபரை நாம் மன்னிக்கும் பொழுது அது அந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய மன்னிப்பு மட்டுமல்ல, நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய மன்னிப்பாக. இட் இஸ் the forgiveness that we give to our own self. It is the cure for our own self. நமக்கு நம்முடைய சரீரத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ஔஷதமாக, ஒரு குணமாக, ஒரு மருந்தாக அந்த மன்னிப்பு காண்பிக்கப்படுகிறதை தான் இன்றைக்கு நாம் சிந்தித்திருக்கின்றோம். நாம் இன்றைக்கு சிந்தித்தது, let love be the life of our Christianity. நம்முடைய கிறிஸ்தவத்துல, நம்முடைய பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில் அன்பு நம்முடைய பிரதானமான ஒன்றாக இருக்க கடவுளை நாம் இன்றைக்கு தியானித்தோம். நாம் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை அடுத்த வாரத்தில் நாம் சிந்திப்போம். தேவன் தாமே இன்றைக்கும் நம்முடைய பேசினார் நம்புகின்றேன். ஒருவர் ஜெபித்து இந்த நாளுடைய கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம்.